ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் கஃபே. லிட்ரேச்சர் கஃபே அப்படினாலே தெரிஞ்சிருக்கும். லிட்ரேச்சர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் த லாங் கேப் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்றது தோணுச்சு. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா? அதோட வந்து இன்ட்ரோடக்ஷனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்க்கு நமக்கு நிறைய இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே.ஆர். ஸ்ரீனிவாச ஐயங்கார். அவரோட புக் ஆஃப் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கை தான் வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பிஏ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ், எம்ஏ இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ், நெட் ஆஸ்பிரன்ஸ், டிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து தே ஆர் ரெஃபர் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். அதோட இன்ட்ரோ பார்க்கணும் அப்படின்னாலே வி கிவ் ப்ரையாரிட்டி டு கே.ஆர். ஸ்ரீனிவாச ஐயங்கார். அவரோட புக்குக்கு தான் வந்து நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, ப்ரையாரிட்டி குடுக்குறோம். சரி, அப்படி அவரோட புக்ல என்னென்ன கன்டென்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத நான் ரெஃபர் பண்ணும்போது தான் டக்குன்னு வந்து நம்ம அத வந்து ஒரு யூடியூப்லயே வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டும் அண்ட் அட் த சேம் டைம் கே.ஆர். ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவரோட ரைட்டிங்ஸ்ல அந்த இன்ட்ரோடக்ஷன் புக்ல என்னெல்லாம் குடுத்துருக்கிறாரு அப்படின்றத பத்தியும் ஒரு ஷார்ட் வீடியோவா நான் இத வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன். இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் இன்ட்ரோடக்ஷன் கே.ஆர். ஸ்ரீனிவாச ஐயங்கார். ஃபர்ஸ்ட் வந்து கே.ஆர். ஸ்ரீனிவாச ஐயங்கார் யாரு அப்படின்றத பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். அவர் வந்து 1908ல இருந்து 1999 வரைய இருந்த ஒரு பர்சன். அவரோட நேமோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடங்கநல்லூர் ராமசுவாமி ஸ்ரீனிவாச ஐயங்கார் அப்படின்றது அவரோட ஃபுல் நேம். அவரை எப்படியெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் ரெனவுண்ட் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. எப்படியெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னா, இந்தியன் லிட்ரரி கிரிட்டிக்காவும், ஸ்காலராகவும், பொயட்டாகவும், எஜுகேஷனிஸ்டாகவும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறாரு. அவரோட பார்ன் த இயர் அப்படின்றது 17th ஏப்ரல் 1908 அதில் வந்து பிறந்திருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிசிசமோட பயனியர் அப்படின்னு வந்து அவரை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. எதுக்காக இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிசிசம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு எப்போவுமே வந்து இந்தியன் இங்கிலீஷ் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் இருக்காங்க, எஸ்ஸே ரைட்டர்ஸ் இருக்காங்க, அண்ட் அட் த சேம் டைம் ஷார்ட் ஸ்டோரி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஜானருக்குள்ளேயும் வந்து நம்ம பெஸ்ட்டான ஆத்தர்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கோம். கே.ஆர். ஸ்ரீனிவாச ஐயங்காரோட பெஸ்ட் ஜானர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து அவரோட மெயினான ஜானர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹி சர்வ்ட் அஸ் அ வைஸ் சான்சலர் ஆஃப் ஆந்திரா யூனிவர்சிட்டி. எப்போ இருந்து என்ன பீரியட்ன்றது மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். 1966லேருந்து 68 வரை வந்து வைஸ் சான்சலராக இருந்திருக்கிறார். எல்லாருக்குமே அந்த வைஸ் சான்சலர் அப்படின்ற அந்த பொசிஷனோட பவர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் ஹெட்டா வந்து லீட் பண்ற பர்சன், அதாவது அந்த யூனிவர்சிட்டியில நடக்கிற அந்த ஆக்ஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பவர் ஆஃப் அத்தாரிட்டி மாதிரி வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த வைஸ் சான்சலர் அவங்க வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ஹை பொசிஷன்ல இருந்த ஒரு பர்சனா நம்ம கே.ஆர். ஸ்ரீனிவாச ஐயங்காரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஹி வாஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சாகித்ய அகாடமி அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1969லேருந்து 1977 வரை. லேட்டரா ஹி சர்வ்ட் அஸ் ஆக்டிங் பிரசிடென்ட் அப்படின்றது 1 இயர் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவரோட லெக்சர்ஸ் எல்லாம் எங்க பிரசன்ட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ் லெக்சர்ஸ் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ் வேர் லேட்டர் பப்ளிஷ்ட் அஸ் அ இன்ஃப்ளூயன்ஷியல் புக் ஆஃப் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இப்போ நம்ம எல்லாரும் அதாவது யூஜி, பிஜி, நெட்டு, டிஆர்பி ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அந்த இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ற புக் வந்து என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸில் அவர் கொடுத்த லெக்சர்ஸை தான் அவங்க புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த புக் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் வேற என்னெல்லாம் வந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயங்கார் ரோட் மோர் தென் 40 புக்ஸ் வந்து எழுதியிருக்கிறாரு. இந்தியன்ல எழுதியிருக்காங்க, பிரிட்டிஷ், அமெரிக்கன் அண்ட் காமன்வெல்த் லிட்ரேச்சர் எல்லா ஃபீல்டுக்குள்ளேயுமே வந்து அவரோட ரைட்டிங்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். அண்ட் அவர் ரிசீவ் பண்ண ஒரு ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப் அவார்டு 1985ல வாங்கியிருக்கிறாங்க. ஒன் ஆஃப் இந்தியாஸ் ஹையஸ்ட் லிட்ரரி ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு இதை மென்ஷன் பண்றோம். ஹி பாஸ்ட் அவே இன் தி இயர் 1999. இது எல்லாமே என்ன அப்படின்னா, இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எப்படி ஃபார்ம் ஆச்சு, கே.ஆர். ஸ்ரீனிவாச ஐயங்கார் அப்படின்றவர் யாரு, எதுக்காக நம்ம இதெல்லாம் படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ மாதிரி நான் உங்களுக்கு இதை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து புக்ல என்ன கொடுத்துருக்காங்க, அந்த யூனிவர்சிட்டி லீட்ஸ்ல இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ற ஹெட்டிங்ல பப்ளிஷ் ஆச்சு இல்லையா அந்த புக்கு. அதுல அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத இந்த அப்கமிங் பாயிண்ட்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஸ்ரீனிவாச ஐயங்காரோட மேஜர் ஒர்க்ஸ் என்னென்னன்றதை நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட்ஸ் கொடுத்துருக்கேன்.
இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்றது 1983. அண்ட் தென் இண்டோ ஆங்கிலியன் லிட்ரேச்சர் அப்படின்றது 1943. அண்ட் தென் ரவீந்திரநாத் தாகூர் 1965. ஆன் த மதர் அப்படின்ற 1952. சீதாயனா அதாவது 1987ல கொடுத்த மேஜர் ஒர்க். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த திருக்குறள் அதை பண்ண ஒரு பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கே.ஆர். ஸ்ரீனிவாச ஐயங்கார் தான். இந்த இயர் 1988. அவரோட கீ கான்ட்ரிபியூஷன்ஸ் ஒரு பர்சனுக்குமே வந்து ஒரு இடங்கள் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து என்ன அப்படின்னா பெஸ்ட் ரிமெம்பர்டு ஃபார் எஸ்டாப்ளிஷிங் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்றத வந்து ரெஸ்பெக்டட் ஃபீல்ட் அகாடமிக் ஸ்டடீஸ்லையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண அந்த கான்ட்ரிபியூஷன் ஒர்க்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு லேண்ட்மார்க் ஆஃப் த ஒர்க்காக இருந்திருக்கு இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு புக் மூலியமா. ஸோ அவரோட கீ கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா இந்தியன் ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டடீஸ்லேயும் வந்து கொண்டு வரணும், அந்த இன்வால்மெண்ட்ஸை வந்து எல்லாருக்கும் கொண்டு வரணும் அப்படின்ற கான்செப்ட்ஸில் அவர் எழுதியிருக்கிறாரு. அவரோட கீ கான்ட்ரிபியூஷன் மெயினாக நமக்கு இதுதான். ஸோ கண்டென்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அந்த புக்கில் இருக்கிற இன்ட்ரோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்படின்னு வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அதில் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனிங் என்ன, அதாவது இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னா மீனிங் என்ன, அதோட ஸ்கோப் என்ன, அது எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும், எதுக்காக ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரோ வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இந்தியன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா. ஸோ ஏன்னா அவங்க வந்து நம்மளை ரூல் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறமும் கூட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இங்கிலீஷை வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே எதுக்காக நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கான்செப்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ், அதாவது நம்ம இந்தியன்ஸ் வந்து என்ன கான்செப்ட் எடுத்து இங்கிலீஷை எழுதுனாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து த பிகினிங்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், ஒரு பயணியர். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, கே.ஆர். ஸ்ரீனிவாச ஐயங்கார் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம்க்கு வந்து ஒரு பயணியர் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ நம்ம ராஜாராம் மோகன் ராய் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஹீ இஸ் பயனியர் ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ப்ரோஸு, பொயட்ரி, ஷார்ட் ஸ்டோரி இந்த மாதிரி ஒவ்வொரு ஜானருக்குமே வந்து நமக்கு பயனர்ஸ் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி யாருன்னா இந்தியன் இங்கிலீஷ் ப்ரோஸுக்கு இருந்த பர்சன் வந்து ராஜாராம் மோகன் ராய் அப்படின்ற பர்சன். அவரோட கான்செப்ட்ஸ் என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல்னா என்ன, ரிலீஜியஸ் ரெஃபார்ம்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து கான்ட்ரிபியூஷன் இங்கிலீஷ் ரைட்டிங்க்கு என்னென்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே அந்த பிகினிங்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து த ரெனைசான்ஸ் இன் இந்தியா, ரெனைசான்ஸ் அப்புறம் வந்து ரெஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே வந்து யூஸ்வலாக நம்ம ரீகால் பண்ணி பார்ப்போம் என்னென்னலாம் நம்மளோட லிட்ரேச்சரில் நடந்திருக்கு அப்படின்றத. இந்தியன் ரெனைசான்ஸ் என்ன, இம்பேக்ட் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன்னால என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் அண்ட் லிட்ரரி அவேகனிங் இது எல்லாமே வந்து த ரெனைசான்ஸ் இன் இந்தியா அந்த பீரியடில் வந்து நடந்ததாக ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே நமக்கு வந்து பார்ட் 1 ஃபவுண்டேஷன் அப்படின்ற பார்ட்டுக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த புக்கில் இருக்கிற செகண்ட் பார்ட், அதாவது செகண்ட் பார்ட்டில் பொயட்ரிக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாரு. பொயட்ரியில் வந்து எந்தெந்த ஆத்தர்ஸ் பற்றிலாம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ரைட்டர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். யாரெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் கே.ஆர். ஸ்ரீனிவாச ஐயங்கார் இவங்களெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ரைட்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். அவங்க பார்த்ததுல பொயட்ரி யாரெல்லாம் வந்து ரொம்ப அழகாக எழுதிட்டு இருந்தாங்க இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷில் அப்படின்னு பார்க்கும்போது ஹி ஸ்டார்ட் வித் ஸோ தோருட்டட் அப்படிங்க என்னன்னா லைஃப் அண்ட் லிட்ரரி கான்ட்ரிபியூஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. மேஜர் போயம்ஸ் என்னெல்லாம் எழுதியிருக்காங்க, இந்தியன் தீம்ஸ் இன் இங்கிலீஷ் பொயட்ரி, இந்தியன் தீம்ஸை எப்படி அவங்களோட போயம்ஸ் மூலயமா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க அப்படின்றத அந்த தோருட்டட் அந்த ஆத்தரை பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரமேஷ் சந்தர் டட், மன்மோகன் கோஸ் இவங்களோட ரைட்டிங்ஸில் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங்ஸாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி ஃபிலிம்ஸில் வந்து ஒவ்வொரு டிரெக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரியான கான்செப்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ரைட்டிங்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ரைட்டர்ஸில் வி கேன் சி சம் சிமிலாரிட்டிஸ் பார்க்க முடியும். என்ன அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ரைட்டர்ஸ் வந்து தேர் எப்போவுமே என்ன மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா ஹிஸ்ட்ரி பேசிஸில் இருக்கிற ரைட்டிங்ஸை கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வேறு ஜானருக்குள்ளே திங்க் பண்ண வரும், பட் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஐகானிக்காக அதை வந்து வச்சு இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி மன்மோகன் கோஸ் இவங்களோட ரைட்டிங்கில் ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங்ஸ் இருக்கும், பொயட்ரி அண்ட் லிட்ரரி அச்சீவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத கூட ஹைலைட் பண்ணி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரைட்டர் இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷில் அப்படின்னு பார்க்கும்போது ரவீந்திரநாத் தாகூர். ஸோ தாகூரோட பெஸ்ட்டான ஒர்க் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் கீதாஞ்சலி. எதனால் வந்து கீதாஞ்சலி ரொம்ப பெஸ்ட்டுன்னு அவருக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு
மதங்கள பத்தியோ, இல்ல யாரையுமே சார்ந்து இல்லாம, உலகம் மொத்தத்துல யாருனாலும் வந்து அத எடுத்து ரீட் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட ஐடியாலஜி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலான்ற மாரி, பொதுவா ஒரு ஆத்தரால வந்து எழுதியிருக்க முடியும் அப்படின்னா, அந்த தாகூரால அவரால எழுதியிருக்க முடியும். ஸோ தாகூர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, அவர் வந்து பெயிண்டிங் எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து அவரோட பெஸ்ட்ட வந்து குடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாகூரோட லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் இந்த புக்ல இருக்கும். கீதாஞ்சலி பத்தி சொல்லியிருப்பாங்க. நோபல் பிரைஸ் அண்ட் தென் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. தாகூரோட பிளே ரைட் அதாவது ட்ராமாட்டிக் ஒர்க்ஸ், தீம்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் இதெல்லாம் கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் ஸ்ரீனிவாச ஐயங்காரோட புக்ஸ்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீ அரபிந்தோ. ஸ்ரீ அரபிந்தோ அப்படின்றவர் யாருன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு பிலாசபர், பொயட், ஸ்பிரிச்சுவல் விஷன் வந்து இவர்கிட்ட நெறைய அதிகமா இருக்கும். அத பத்தியும் நம்ம இந்த புக்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ த லைஃப் டிவைன் அப்படின்றது வந்து அரவிந்தோவோட பிலாசபிக்கல் மாஸ்டர் பீஸ்னே வந்து நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சாவித்ரி அப்படின்ற ஒரு எப்பிக் போயம் அண்ட் தென் சிம்பாலிசம், ஸ்பிரிச்சுவல் தீம்ஸ் இதெல்லாமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரெனவுண்ட் ஆத்தரா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரோஜினி நாயுடு வந்து நம்ம சொல்லலாம். த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு லிரிக் போயட்ரி எழுதுறவங்க. இந்தியன் இமேஜரி தீம்ஸ் நெறையா வந்து குடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரோஜினி நாயுடுவ நமக்கு ஹைலைட் பண்ணி இந்த புக்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னா, பார்ட் 3 வந்து டிராமா அண்ட் நேஷனல் லீடர்ஸ் இவங்கலாம் யாரு? என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து கான்செப்ட்ஸ் குடுத்துருக்காங்கன்றதையும் நம்ம இந்த புக்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிராமா வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் டிராமா இன் இங்கிலீஷும், அதுக்கப்புறம் வந்து மேஜர் பிளே ரைட்டர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நேஷனல் லீடர்ஸ்ன்னு பார்த்தா, மகாத்மா காந்தியோட ரைட்டிங்ஸ் இன் இங்கிலீஷ், பிலாசபி அண்ட் சோஷியல் தாட்ஸ் என்னலாம் இருந்துச்சு அப்படின்றது. காந்தி லிட்ரேச்சர்ல வந்து புக்ஸ் அண்ட் எஸ்ஸேஸ் இன்ஸ்பயர்ட் பை காந்தி அப்படின்ற ஒரு கான்செப்ட். இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் இந்தியன் லிட்ரேச்சர். அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேருவோட லிட்ரரி ஒர்க்ஸ்ல முக்கியமா இருக்கிறது வந்து த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. ஸோ இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியாலாம் வந்து ரொம்ப கிரேட்டான ஒரு புக்கு. அதெல்லாம் நம்ம ரீட் பண்ணி பார்க்க வந்து என்னென்ன கைண்ட் ஆஃப் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த புக்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கிளிம்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 4ல டிவைட் பண்ணியிருக்கிறது என்னன்னா, ஃபிக்ஷன் அதாவது த நாவல், டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் இங்கிலீஷ் நாவல்ஸ், அதுக்கப்புறம் தீம்ஸ், கேரக்டர்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதை எப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் இந்த புக் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து முல்க்ராஜ் ஆனந்த். முல்க்ராஜ் ஆனந்த், ஆர்.கே. நாராயண், அதுக்கப்புறம் ராஜா ராவ், சரோஜினி நாயுடு இவங்க எல்லாத்தையும், தாகூர் இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு அவங்களோட பெஸ்ட்டை வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அது எல்லாத்தையுமே அவங்களோட அந்த சான்ஸ் கிடைச்ச அந்த லெக்சர்ல வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ்ல குடுத்த லெக்சர்ஸ்ல இது எல்லாத்தையுமே வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கிறாரு. அத ரொம்ப அழகா ஃப்ரேம் அவுட் பண்ணி நமக்கு இப்போ புக்ஸா குடுத்து நம்மளோட சப்ஜெக்ட்ஸ்குள்ள வந்து படிச்சுட்டு இருக்கோம். முல்க்ராஜ் ஆனந்த் வந்து ஒரு சோசியல் ரியாலிசம் அத பத்தி நெறைய எழுதுவாரு. அன்டச்சபிள் எழுதியிருக்கிறாரு. அண்ட் அட் த சேம் டைம் கூலி அப்படின்ற கான்செப்ட்ல அந்த புக்கெல்லாம் வந்து எழுதியிருக்கிறாரு. ஆர்.கே. நாராயணன் அவரோட மால்குடி ஸ்டோரீஸ். மால்குடி ஸ்டோரீஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம லிட்ரேச்சர்னாலே தெரியும். மேக்ஸிமம் வந்து பிரசன்ட்ட வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றத நம்ம யோசிச்சிருப்போம். ஆர்.கே. நாராயணன் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு. என்ன அப்படின்னா, மால்குடி அப்படின்ற பிளேஸே வந்து கிடையாது. அது வந்து ஒரு கற்பனையா வந்து ஒரு ஃபிக்ஷனல் பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். கற்பனையா அவரா உருவாக்கின அந்த ஒரு பிளேஸ். அத வச்சு தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, நெறைய ஸ்டோரீஸ் அது மால்குடி ஸ்டோரீஸ்ன்னே சொல்ற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸா இருந்த ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரோட ஹியூமர் அண்ட் தென் சிம்பிளிசிட்டி இது எல்லாமே வந்து எல்லா ரீடர்ஸையும் அட்ராக்ட் பண்ற மாரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ராஜாராவ். ஸோ ராஜாராவ் வந்து கிட்டத்தட்ட ஸ்ரீ அரபிந்தோ மாதிரி தான். பிலாசபிக்கல் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் ரைட்டர். அவர் ஸ்பிரிச்சுவல் ரைட்டர் அண்ட் பிலாசபிக்கல் ஐடியாலஜியும் இருக்கும். பிலாசபி அண்ட் இந்தியன் ட்ரெடிஷன் பத்தியும் சொல்லியிருப்பாரு. கந்தபுரா வந்து அவரோட பெஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதர் நாவலிஸ்ட் யாரெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, கமலா மார்க்கண்டேயா, பாவனி பட்டாச்சாரியா, மனோகர் மல்கோக்ரா அண்ட் தென் நயன்தரா சாகல் இது இவங்கெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வந்து அதர் நாவலிஸ்ட் நம்ம மெயினா கொடுத்திருந்த நாவலிஸ்ட் தவிர்த்து இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 5ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டர் ரைட்டர்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம்
கிரிட்டிசிசம் இதெல்லாம் வந்து கிரிட்டிசம் லீடர்ஸா இருந்தவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா, ஷார்ட் ஸ்டோரி இருந்துச்சு. "குரோத் ஆஃப் த இந்தியன் இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரி" வந்து நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். எஸ்ஏயிஸ்ட் அண்ட் கிரிட்டிக்ஸ் இவங்களுமே வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம், மேஜர் எஸ்ஏஎஸ்டி யாரெல்லாம் இருந்தாங்க, கன்க்ளூடிங் பார்ட்ல அச்சீவ்மெண்ட் ஆஃப் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் என்ன அப்படின்றதும், ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கான்ட்ரிபியூஷன் டு வேர்ல்ட் லிட்ரேச்சர், வேர்ல்ட் லிட்ரேச்சருக்கு நம்ம இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்றதையுமே ரொம்ப அழகா ஹைலைட் பண்ணி அவரோட புக்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து நம்ம எப்பவுமே இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னாலே, அதாவது ஸ்காலர்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் யூஜி, பிஜி லெவலா இருந்தாலும் சரி, டிஆர்பி ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும் சரி, நெட் செட் எழுதுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வர்றது இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்னாலே கேஆர் ஸ்ரீனிவாச ஐயங்கார் வந்து ஒரு புக் எழுதிக்கிறாரு, அதை ரெஃபர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்படி ரெஃபர் பண்ணா என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்ற அந்த புக்கோட ஓவரால் விஷயங்களை தான் வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம். ஃபர்ஸ்ட் ஆத்தர் யார் அப்படின்றத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ், மேஜர் ஒர்க்ஸ் என்னென்னன்றதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட புக்கை வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதையுமே பார்த்துருப்போம். ஒரு 5 பார்ட்ஸாக டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்ற கான்செப்டில் பிகினிங், அதுக்கப்புறம் ரெனைசான்ஸ் இன் இந்தியா எல்லாமே பார்த்துட்டு, நெக்ஸ்ட் பொயட்ரி ஜானருக்குள்ள எந்தெந்த ஆத்தர்ஸ் எல்லாம் வந்து ப்ளூம் ஆனாங்க, அதுக்கப்புறம் வந்து ட்ராமா, அதுக்கப்புறம் நேஷனல் லீடர்ஸ், ஃபிக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் கிரியேட் ஆச்சு, ஃபைனல் டச்சாக வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா லேட்டர் ரைட்டர்ஸாக இருக்கிற கிரிட்டிசம் எழுதுறவங்க எல்லாரையுமே சேர்த்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஓவராலாக இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷை வந்து எப்படி இந்த மாதிரி ரீச் ஆச்சு அப்படின்றத ரொம்ப அழகா கோ த்ரூ பண்ணி நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான சமரியா வந்து கொடுத்ததுனால தான் ஸ்டில் நம்ம வந்து யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஆர் ஸ்ரீனிவாச ஐயங்காரை வந்து அவரோட பெஸ்ட் ஒர்க்கை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட் இருக்கு இல்லையா, இது மட்டும் ஒரு 22 பேஜஸ் வந்து இருக்கு. இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 22லையும் என்ன அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸில் அவர் கொடுத்த லெக்சர் என்ன அப்படின்றத எக்ஸாக்டாக உங்களுக்கு நான் வந்து எடுத்துட்டு வந்து சொல்கிறேன். சரியா? கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க்யூ.